பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு தான் போகணும், பையனுக்கு பொறுப்பு வந்த பிறகு தான் போகணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணத்துக்குரிய பணத்தை எல்லாம் பொறுப்பானவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும். அதான் அதுக்கு பேர் தான் ஹஜ். நம்ம காசி யாத்திரையும் அதே தான், காசி யாத்திரையும் அதே தான். எல்லாத்தையும் விட்டு காசிக்கு போனவன் திரும்பி வரணும்னு நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டான். காசியில் இறந்தால் புண்ணியம், திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம், திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, சிதம்பரத்தை பார்த்தா முக்தி. இப்போ அதனால் காசிக்கு போகிறவங்க இன்றைக்கி நீங்கள் காசிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கங்கை படிக்கட்டில் எத்தனையோ வசதியானவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க, வயசானவங்க. எப்படா நமக்கு சாவு வரும், கங்கையில் சாகப்படாதா, நம்ம அஸ்தி கங்கையில் கரைக்கக்கூடாது, இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷமாக எதிர்பார்ப்பாங்க இந்த சாவை, சந்தோஷமாக. நாமெல்லாம் தெருவில் ஏதாவது பணம் போனால் அன்னைக்கு பூரா நமக்கு தெரியாதவங்களாக இருந்தால் கூட மனசு சங்கடப்படுறது, யாரோ போயிட்டாங்க பாவம், என்ன அழுகிறாங்க. காசியில் இத்தினோடு கடைவீதி இவ்வளோதான் இருக்கும், போயிட்டே இருக்கும் படம், அது பாட்டு வரிசையாக. அத்தனை பேர் யாருன்னே தெரியாது எழுந்து நின்று வணங்குவான். ஏன்னா காசியில் செத்தவன் புண்ணியவான், எழுந்து நின்று வணங்குவாங்க அத்தனை பேர். அங்கே பணம் நாராது, காக்கா கத்தாது, அதே மாதிரி மல்லிப்பூ மணக்காது, கோழி கூவாது, ஈ மொய்க்காது. இன்னைக்கும் காசியை போல ஒரு அசுத்தமான நகரம் வேறு எங்கேயுமே இல்லை. அவ்வளோ குப்பை, ஒரு ஈ இருக்காது, ஒரு ஈ இருக்காது. அதே மாதிரி காக்கா கத்தாது, மல்லிப்பூ வாசனையே அடிக்காது, கருடம் வட்டமிடாது, போனால் நாராது. கங்கையினுடைய 2 கரையிலேயும் ஏறக்குறைய 108 சுடுகாடு, புனம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த புனம் எரியறது ஏதோ சுவாமிக்கு யாகம் பண்ணுற மாதிரி, புண்ணியாத்மான்னு நினைப்பான். காசியில் இறந்து ஒருத்தனுக்கு, காசிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் நாமெல்லாம் இப்போ குப்பைக்காரி வர்றதுக்காக வாசலில் ஒரு பிளாஸ்டிக் பையில் குப்பையை போட்டு வச்சிடறோம், அவள் வந்து எடுத்துகிட்டு போவா மாதத்துக்கு ஒரு தடவை. காசியை சுற்றி இருக்கிற இடத்துல யாராவது செத்து போயிட்டா ஓலப்பாயில் சுருட்டி ஒரு இடம் இருக்க வச்சுருவாங்க, எரிக்க மாட்டாங்க. அத்தனை பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக எரிப்பான். அதுதான் ஹரிச்சந்திர கட்டம். முறைப்படி செய்யறதா இருந்தால் அது மணிகர்ணிகா கட்டம். இத்தனையும் உண்டு. அதுக்கும் மேலே 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை செத்தாலோ அல்லது துறவிகள் இறந்தாலோ விபத்தில் இறந்தாலோ அவர்களுக்கு சாஸ்திரப்படி செய்யப்படாது. அந்த பணத்தை தலையோட கால மூடி கங்கைக்கு நடுவில் கொண்டு போய் போட்டுருவான். நீங்கள் நடுவில் போய் குளிச்சா அப்படி மேலே இடிக்க என்னன்னு பார்த்தா வாயான்னு திறந்துருக்கும், மூடிடுவான். அங்கே வந்து மரணம் வந்து ஒரு வேதனைக்குரியதோ அசிங்கமோ அருவருப்போ கிடையாது. மனசு தான் காரணம், மனசு தான் காரணம். இங்கே அதே மாதிரி அப்படிப்பட்ட தானம் பண்ணிட்டு போனால் எச்சன் கேட்பான். வீட்டில் இருக்கிறவனுக்கு யார் துணை? மனைவி துணை. தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் துணை? தானம் துணை. நாம் செஞ்ச தான தர்மம் தான் நம்ம கூட வருமே தவிர வேற எதுவும் கூட வராது. இந்த தான தர்மங்கிறது நீங்கள் பெருசாக பள்ளிக்கூடம் கட்ட வேண்டாம், பெரிய 1000 பேருக்கு அன்னதானம் போட வேண்டாம். உன் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு முகம் கோடாமல் சோறு போடு, மாமனார் மாமியாருக்கு சாதம் போடு, தண்ணி வேணும்னு கேட்டால் தண்ணி கொடு, உன் சொந்தக்காரங்க ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு 5 10 கொடு, நீ கட்டுற புடவையை தானம் பண்ணு. இந்த புலி வத்தல் போட்டு வைக்கிற மாதிரி அதை அப்படியே போட்டு வைக்கிறது தப்பு. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். கர்ணன் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போனான். அவன் முகத்தில் அன்னைக்கு ஒரு ஞானியினுடைய கிளை வந்து களத்தில் நிற்கிறான். அன்னைக்கு தர்மபுத்திரர் வரல. புறப்படும் போதே சொன்னான், கிருஷ்ணா இன்னைக்கு கர்ணன் சாவானா, எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? கிருஷ்ணன் சொன்னான், உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்ட்டான். லேட்டாக வரலாம், ஆனால் போர்க்களத்தில் முன்னாடி போகக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வரலாம், ஆனால் பெல் அடிச்சா தான் வீட்டுக்கு போகணும். ஆஃபீஸுக்கு லேட்டாக வரலாம், ஆஃபீஸ் டைம் முடிஞ்சால் தான் போகணும். அது மாதிரி போர்க்களத்துக்கு தாமதமாக வர்றது தப்பு இல்லை, ஆனால் போர் முடிவதற்கு முன்னால் பாதியில் போனால் புறங்காட்டுறதுன்னு அர்த்தம். தர்மர் சொன்னார், நான் பூஜை பண்ணிட்டு வரேன், அர்ஜுனா நீ போ. அர்ஜுனன் வந்து கர்ணனை பார்க்குறான். அவனுக்கு கர்ணன் தர்மபுத்திரன் மாதிரியே தெரிகிறது. ஏன்னா அதே மாதிரி முகம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் பரமஞானியா பொண்டாட்டி வச்சு ஆடும்போது அந்த ஆளுக்கு வருத்தம் இல்லை, காட்டுக்கு போன்னு சொன்ன போது வருத்தம் இல்லை. அது மாதிரி இப்போ கர்ணனுடைய முகம் நிஷ்காமியமாக இருக்கிறது. அப்போ அண்ணாவோ யுத்தம் தொடங்கிறது. 2 பேர் சமபலம். கர்ணன் உயிர் மீது ஆசையே இல்லாமல் போர் செய்கிறான்.
அர்ஜுனா அவன் உயிரை எடுக்கணும்னு போர் செய்கிறான். 2 பேருக்கு யுத்தம் நடக்கிறது, சமமான வீரர்கள், சமமான பலம். அந்த நேரத்தில் கடைசியிலே நாகாஸ்திரத்தை எடுத்தான். சல்லியன் தேரோட்டான், நாகாஸ்திரத்தை எடுத்தான். அந்த நாகாஸ்திரம் என்பது காண்டவ பிரஸ்தமாக இவர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்த போது அது காடாக இருந்தது. அதை திருத்தித்தான் நாடாக்கினார்கள். முதல்ல இந்த மாதிரி அவுட்டர்லாம் வீடு கட்டினவன் தர்மபுத்திரன் தான். இப்போ நம்ம கட்டுறோம் இல்லையா புறநகர் காலனி, சேலம்ங்கிறது அது போகுது, ஆத்தூர் வரைக்கும் சேலம் தான். அதை முதல்ல ஆரம்பித்தவன் தர்மபுத்திரனுக்கு கிருஷ்ணன் போட்ட பிளாட் தான் முதல்ல. எல்லாம் கட்டுக்கிறா, ஒரே காடு. இந்த காட்டில் பாம்பு பள்ளி எல்லாம் இருக்கு. அப்போது அக்னி தேவன் வருகிறான். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அர்ஜுனா, எனக்கு உணவு கொடு. நெருப்புக்கு எது உணவு? எல்லாத்தையும் எரிக்கும், அதான் அதுக்கு உணவு. கிருஷ்ணன் சொன்னால் கொடு, இதோ அந்த காண்டவ வனத்தை நீ உணவாக்கிக்கொள், அது உள்ளே இருக்கிற சகல ஜீவராசிகளோடு எனக்கு உணவு வேண்டும், எடுத்துக்கொள். இப்போ அக்னி பற்றி எரிகிறது அந்த காண்டவ வனத்தை. அப்போ அந்த வனத்துக்குள்ள ஒரு பாம்பு பெண்டாட்டி பிள்ளையோடு இருந்து, அந்த பாம்புக்கு பேர் தக்ககன்னு பேர், இந்த குட்டிக்கு பேர் அஸ்வசேனன்னு பேர். அந்த தக்ககன் இந்திரனுடைய நண்பன். அவன் இந்திரனை பார்ப்பதற்காக அந்த தக்ககன் என்ற பாம்பு அமராவதிக்கு போயிடுது. பெண்டாட்டியும் குழந்தையும் மட்டும் இங்கே இருக்கு. அப்போ அக்னி பற்றி எரிகிறது, இந்த தாயும் குழந்தையும் தவிக்கிறது. அப்போ இந்திரன் மழை பொழிகிறான் அக்னியை அணைக்கிறதுக்காக, நண்பனுக்காக. அப்போ கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா அக்னிக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, இப்போ அவன் சாப்பிட முடியாமல் மழை வருது, அந்த மழையை தடுத்து நிறுத்து. அர்ஜுனா அம்புகளாலேயே பந்தல் போட்டான், ஒரு சொட்டு தண்ணீர் உள்ள வரல, அக்னி எல்லாத்தையும் எரிக்குது. அப்போ இந்த தக்ககனுடைய மனைவி தன் குழந்தையாகிய அஸ்வசேன பாம்பு குட்டிய வாயில கவ்விக்கொண்டு வெளியே ஓடித்து. கிருஷ்ணன் காமிச்சான், அர்ஜுனா அதை பார், அத்தனை ஜீவராசியோட கொடுக்குறேன்னு சொன்னேன், அங்கே பார் ஒரு பாம்பு வெளியே போகிறது, இந்த பாம்பு அடி. ஏன் இவன் அடிக்கப்படாதா? ஏன் கிருஷ்ணன் அடிச்சிருக்கலாம் இல்லையா? கிருஷ்ணன் அடித்தா பிரச்சனையே வந்திருக்காது. இதனான் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடும், அதான் விதி. எமன் வந்தான் கொண்டு போனான், சாமி வந்தான் சாகடிச்சான்னு சொல்கிறதில்ல. அவங்க அக்கா வீட்டில் போய் குழம்பு தின்னுட்டு வந்தார், அவள் ஸ்வீட் கொடுத்தா சர்க்கரை ஏறி செத்து போயிட்டான். காரணத்தை வேற யார் மேலேயாவது தான் போடுமே தவிர நாம் ஏற்றுக்க மாட்டோம். இங்கே அதனால அர்ஜுனா நீ அடி, அவன் ஒரு கிறுக்கன், கிருஷ்ணன் சொன்னால் உடனே செய்வான். காண்டி பாப்பா அவங்கிட்ட இல்லை, வில்ல வளைச்சு அம்பு போடுறான். அந்த தாய்ப்பாம்போட தலை அறுந்தது, குட்டிக்கு வால் அறுந்தது, குட்டி தப்பிச்சுட்டு போயிடுச்சு, தாய்ப்பாம்பு செத்து போச்சு. இப்போ அந்த குட்டிக்கு ஆத்திரம், அந்த தக்ககன்னு மனைவி இருந்த சோகத்தில் இறந்துட்டான். ஆத்திரத்தோட அந்த குட்டி பாம்பு அர்ஜுனனை பழி வாங்குவே. அர்ஜுனனுக்கு யார் எதிரின்னு பார்த்தது, கர்ணங்கிட்ட வந்தது. என்னை உன்னுடைய பானத்தில் அம்பில் சுத்திக்கும் இந்த குட்டி. இவன் அம்பு போடும்போது அந்த நாகப்பாம்பு சேர்ந்து போய் விஷத்தால் அவனை கடிக்கும். ஏன் காலுங்கீழே போய் கடிச்சிருக்கலாமே, அம்பில் தான் சுத்திக்கணுமா? அர்ஜுனனை கொல்லணும்னா பற்று ஒரு போடு போட்டிருக்கலாம்ல. அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தர்மம் உண்டு. என்னுடைய தாயை வெளிப்படையாக அம்பு போட்டுத்தான் அர்ஜுனன் கொன்னான். அதனால் அவனையும் வெளிப்படையாக அவன் கண்ணுக்கு நேரம் வந்து தான் அழிப்பேனே தவிர காலுக்கு கீழே மறைஞ்சு பேடி மாதிரி கொல்ல மாட்டேன். அப்போ மிருகங்களுக்கெல்லாம் கூட தர்மம் இருந்தது, இப்போ மனுஷனுக்கே இல்லை. யார் எப்போ குத்துவான் எப்போ காலை வருவான் நமக்கு தெரியல. கூடவே இருக்கிறவன் தான் குழி பறிக்கிறான், தூரத்தில் இருக்கிறவன் இல்லை. இப்போ அந்த பாம்பு கர்ணங்கிட்ட இத்தனை நாளாக வளர்ந்து வருது. இப்போ கடைசியாக அந்த பானத்தை விடுறான், நாகாஸ்திரத்தை எடுக்கிறான். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், இது அர்ஜுனங்கிட்ட இல்லாத பானம், இதை முதல்லையே விட்டுருந்தா அர்ஜுனன் செத்துருப்பானே, ஏன் கடைசியில் எடுத்தான்? கேள்வி வருது இல்லை, ஏன் கடைசியாக எடுத்தான்? முதலையே விட்டுருந்தா அர்ஜுனன் செத்துருப்பானே. மனத்தினுடைய தன்மையை ஒன்று யோசிச்சு பாருங்க. உங்கள் பாக்கெட்டில் 500 ரூபாயும் இருக்குது, 100 ரூபாயும் இருக்குது, 50 ரூபாயும் இருக்குது, 10 இருக்குது, 5 இருக்குது, 2 ரூபாயும் இருக்குது, 1 ரூபாயும் இருக்குது. நீங்கள் கடையில் போய் சார் ஒரு வாழைப்பழம் கொடுங்கிறீங்க, ஒரு வாழைப்பழம் 1 ரூபா. அப்போ
பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு 500 ரூபா வந்து அதை உள்ளே தள்ளிட்டு 1 ரூபாய் எடுப்பீங்களா? எடுத்தடுப்பில் 500 ரூபாயை மாற்றுவீங்களா? 1 ரூபா தான். 1 ரூபாய் இல்லாட்டா 2 ரூபாயை மாற்றுவோம். 2 ரூபாய் இல்லாட்டா 10 ரூபா, 10 ரூபா இல்லாட்டா தான் 100. சில்லறையை வச்சுக்கிட்டு பெரிய நோட்டை யாரும் மாற்ற மாட்டோம். அதே மாதிரி இங்கேயும் சாதாரண அம்புனாலேயே அர்ஜுனன் இறந்து விட்டா இதை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நாகாஸ்திரத்தினால அர்ஜுனன் இறந்தாலும் கர்ணன் வீரன்னு சொல்ல மாட்டான். நாகாஸ்திரம் கொன்றதுன்னு தான் வருமே தவிர கர்ணனுடைய வீரத்துக்கு பெருமை வராது. கூடுமான வரைக்கும் நம்ம கைதான் நமக்கு உதவி. அதுதான் இது கற்றுக் கொடுக்கறது. தொட்டதுக்கெல்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் உதவி தேடப்படாது. உனக்கு தண்ணி வேணுமா? எழுந்து போய் குடி. தண்ணி கொண்டாமா? சாப்பிட்டுட்டு இந்த கையை கொஞ்சம் கழுகுறேன், தட்டில் கொண்டு போய் சொல்லக்கூடாது. நம்ம வேலைகளை நாம தான் செய்து கொள்ளணும். தன் கையே தனக்கு உதவி. இந்த பெரியவங்க சொல்லி கொடுத்தது. நம்ம வாயால் தானே நம்ம சாப்பிட்றோம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு, நீ சாப்பிடுன்னு சொல்கிறோமா? இல்லையே. வீடு அழுக்காக இருக்கு, எனக்கு பதிலாக நீ பெருக்குன்னு ஏன் சொல்கிற? உன் கை கால் இருக்குல்ல பெருக்கு. சாப்பிடுவது உன் வாயினால் செய்கிற பொழுது, பார்க்கறத உன் கண்ணுனால் செய்யும் போது உன்னுடைய கையும் காலும் உடலும் வேலை செய்யணும். அப்போ அதனால தான் தன்மானத்தோடு இருக்கிற கர்ணை எடுக்கலை. இப்போ எல்லாம் பயனற்று போயிடுத்து, வேற வழி இல்லை. நாகாஸ்திரத்தை எடுத்து குறி வச்சான். கர்ணனுடைய நெற்றிக்கு குறி வைத்தான். இப்போ சல்லியன் சொன்னான், கர்ணா, எதிரில் இருக்கிறவன் மாயங்கள் வல்ல மதுசூதனன். நீ நெற்றிக்கு குறி வச்சு அவன் ஏதாவது தில்லு புல்லு பண்ணினா அம்பு வீணாக போயிடும். நெஞ்சுக்கு குறிவை. கொஞ்சம் ஏறத்தாழ ஆளாலும் வயிற்றில் போகும், இல்லை கழுத்தில் போகும். அதனால் நெஞ்சுக்கு குறிவை கர்ணன் சொன்னான். ஒரு கோலம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன கோலம் போட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கிட்டு புள்ளி வைக்கணும். புள்ளியை வச்சுவிட்டு ஒரு கோடு இழுத்துவிட்டு இது இல்லை உடனே காலால் அழிக்கிறது. மறுபடியும் அது கோலம் இல்லை, அலங்கோலம். என்ன சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி பாகக்காய் பொரியலா குழம்பா? காய் நறுக்கிற போதே அதுக்கு தகுந்தா போல் நறுக்கணும். சாம்பாருக்கு நறுக்கிட்டு அது அப்புறம் பொரியலுக்கு முடியும். பொரியலுக்கு நறுக்கிறது எப்படி சாம்பாருக்கு மாற்றுவீங்க? எது ஒன்றானாலும் திட்டம் போடணும். எது ஒன்றானாலும் ராத்திரியே யோசிச்சுக்குங்க. படுக்கையில் படுத்து தூக்கம் வர வரைக்கும் என்ன வேலை, நாளைக்கு என்ன சமைக்கணும், எதை செஞ்சால் பரவாயில்ல, நாளைக்கு என்ன கிழமை, ஆஃபீஸ் இருக்கா, நேரத்தோடு போடுமா, அதுக்கு தகுந்தா போல் பண்ணுவோமா, எந்த காய் நிறைய இருக்குது, ராத்திரியே யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அதையும் யோசிச்சுக்கோங்க. டோபிக்கிட்ட அயன் பண்ண கொடுக்கணுமா, முதல் நாளே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த நாள் வேலையே குறைஞ்சிரும். திட்டம் போட்டு வேலை செஞ்சால் நேரம் முழுக்க நம்ம கையில். 1 மணி நேரம் முன்னாடி எழுந்தால் 1000 வேலை செய்யலாம். நேரம் போதாது. இப்போல்லாம் பொழுது போகலைன்னு சொல்கிறோம், இல்லை பொழுது போதலைங்கிறோம். தப்பு. 10 விரல் இருக்குது, 10 விரலில் 20 வேலை செய்யலாம். நீ தோசை வைக்கிறியா, தோசை வாத்துக்கிட்டு இருக்கும்போதே மாவு கிரைண்டரில் ஓடிட்டு இருக்கும் போதே டம்ளரை கழுவி வை. டம்ளரை கழுவி கவுத்த உடனே கையில் துணியில் மேடையை தொட. அந்த மேடையை துடைக்கிற போதே குழந்தைய பக்கத்தில் நிற்க வச்சு தலைவாரி பின்னி விடு. ஒரே நேரத்தில் 5 வேலை செய்யலாம். இருடி, நான் தோசை வாத்துட்டு உனக்கு தலை வாடுறேன். அம்மா மணி 9:30, எனக்கு நேரம் ஆச்சு, அது கத்தும். தப்பு. ஒரு நேரத்தில் ஒரு வேலை இல்லை, ஒரு நேரத்தில் 10 வேலை செய்யலாம். திட்டப்பட்டு போடணும் கரெக்டாக. அதனால் இங்கேயும் அந்த திட்டமிட்டு செய்யும் போது இவன் குறி வச்சுட்டான், திட்டம் போட்டான். நான் சொன்னேன் குழம்புக்கு நறுக்கிட்டு அதை பொரியலாக்க முடியாது. இவன் திட்டம் போட்டான், நெற்றிக்கு குறி வச்சாச்சு. வச்ச குறியை மாற்றினா அது கோழைத்தனம். வச்ச குறியை மாற்றினா அது கோழைத்தனம். அதனால் சல்லியா, நான் குறி வைத்து விட்டேன், அதை மறுபடியும் மாற்றுறது தப்பு. அதுக்கு மேலே ஒன்று சொன்னான். அர்ஜுனனும் மற்றவர்களும் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ண பக்தி இல்லை, கிருஷ்ணனை உதவிக்கு கூப்பிட்டார். ஆனால் கர்ணன் வாயை திறந்து ஒரு தடவை கூட தெய்வத்தோட பேரை சொன்னதே இல்லை, நிந்திச்சதும் இல்லை. நாம் பக்திமான்கிறோம், சாமியை திட்டுறோம். ஆமாம், நானும் தான் 8 வருஷமாக போகிறேன் இந்த கோயிலுக்கு, எந்த சாமி கண்ணை திறக்குது, அது வெறும் கல், நாம் திட்டுறோம். ஆனால் கர்ணனுக்கு பிறப்பில் குறை, வளர்ப்பில் குறை, வாழ்வில் குறை, எல்லாத்துலேயும் அவனுக்கு வேதனை. அவன் ஒரு தடவை கூட கடவுள் நிந்தனை பண்ணினதே இல்லை. அதான் பக்தி, அதான் பக்தி. அன்னைக்கு எழுதுறவன் அழிச்சு எழுத மாட்டான். பக்தி என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதான்
இப்போ கர்ணன் சொல்கிறான் முடியாது, டே கிருஷ்ணன் காப்பாற்றிடுவான்டா. அப்போ கர்ணன் ஒரு வார்த்தை சொன்னான், காப்பாற்றணும்னு கிருஷ்ணன் நினச்சிட்டா நெஞ்சுக்கு குறி வச்சாலும் காப்பாற்றுவான், நெத்திக்கு குறி வச்சாலும் காப்பாற்றுவான். அதுதான் பக்தி. நீ என்ன முயற்சி செய்தாலும் அது முடியக்கூடாதுன்னு ஆண்டவன் நினைச்சா முடியாது. நீ எவ்வளவு சோம்பேறியா இருந்தாலும் அது நடக்கணும்னு இருந்தா ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நாம முயற்சி தான் பண்ணலாம், முடிவு அவன் கையில். அதனால எல்லாம் அவனே பார்த்துப்பான்னு இருக்க முடியாது. நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யணும். என்ன பலன் கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கணும். நான் செய்ய வேண்டியதே செஞ்சாச்சு, சரி இவ்வளோதான் ஆண்டவனுடைய நினைப்பு, தீர்ந்து போச்சு. முன்ன காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன பண்ணுறது, புருஷன் சரியில்லைன்னா டைவர்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆடை வாய்க்கிறது அகமடையாக வாய்க்கிறது அவங்க தலையெழுத்து. என்ன பண்ணுறது, போன ஜென்மத்தில் நல்ல பூவை எடுத்து பூஜை பண்ணலை, இந்த ஜென்மத்தில் நல்ல பிள்ளை பிறக்கலை, அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க பாவத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படி நினச்சவங்க நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நம்ம அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும். இப்போ தான் தொட்டதுக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கழித்து பிடிக்கல, என்னை கொண்டு போய் தள்ளிட்டீங்க அப்பா அம்மா கிட்ட. என்ன மயக்க மருந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க? அப்போ நல்லா கொட்டை கறந்துக்கிட்டு எதிரில் யார் நிற்கிறான்னு தெரியாமல் கல்யாண மேடையிலே பேசிக்கிட்டே தானே இருந்தீங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். 10 வருஷம் கழிச்சு என்னை ஏமாற்றி விட்டீங்க, கொண்டு போய் தள்ளிட்டீங்க. என்ன கண்ணை கட்டியா இல்லை துப்பாக்கி முனையிலையா கல்யாணம் பண்ணாங்க? இல்லை, நம்ம தலையெழுத்து இதுதான், நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை, அதை வாழ்ந்து முடிப்போம், அதான் முக்கியம் இங்கே. அதனால் கர்ணனுக்கு அந்த நம்பிக்கை இருந்து, அதுக்கு பேர் தான் சிதப்பிரஜன்னு பேர். அதான் ஞானி, பற்றற்றவன். காப்பாற்றணும்னு நினைச்சா கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றுவான், குறி வச்சான். அர்ஜுனன் அலறான், அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கிருஷ்ணா தேரோட்டியா உட்கார்ந்துருக்கான், நம்ம பக்கத்திலேயே கடவுள் இருக்கானே, காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவன் அலறான், ஐயோ நாகாஸ்திரம் வருதே, அதுக்கு எதிரம்பு என்கிட்ட இல்லையே, கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துறான். எதிரா தேர்தட்டில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், உடனே நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான், அவன் பார்த்துப்பாங்கிற புத்தி அவனுக்கு இல்லையே. புத்தி இல்லையே, நமக்கு வரணும். அம்பாள் பார்த்துப்பா. நன்றே வரினும் தீதே வரினும் நான் அறிவது ஒன்றுமில்லை, உனக்கே பரம், எனக்கு உளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே அபிராமியே. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் தாங்கிற சக்தி எனக்கு கொடு, நீ பார்த்துக்கோ. அதுதான் பக்தி. நல்லதை மட்டும் கொடு, கெட்டதெல்லாம் கொடுக்காத, அதல்ல பக்தி. குதிரை கொள்ளுனா வாயை திறக்கும், கடிவாளம்னா மூடிக்கும். கர்ணனுக்கு அந்த சிதப்பிரைக்க நிலை இருந்தது. நல்லது கெட்டது எதுவானாலும் அவன் பார்த்துப்பான். அர்ஜுனன் கூடவே இருந்தான். அந்த அர்ஜுனனுக்கு தான் கீதை சொன்னான். கீதை சொல்லி கூட அவனுக்கு ஞானம் வரலையே. அர்ஜுனனுக்கு ஞானம் வரும்னு கிருஷ்ணன் சொல்லலை. பசுமாடு கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு தான் பால் கறப்போம், அப்போதான் சுரக்கும். அது மாதிரி அர்ஜுனன் என்ற கன்றை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய 4 காம்புகளிலேயும் பால் சுரக்கிற மாதிரி 4 யோகத்திலே கிருஷ்ணன் சொன்னான். அர்ஜுனன் கேட்பான்னு சொல்லலை, கன்றுக்குட்டியை சாக்காக வைத்து நமக்கு பால் தருவது போல அர்ஜுனனை ஒரு கருவியாக வைத்து உலகத்திற்கு ஞான பால் கொடுத்தான் கீதை. இப்போ அலறான் கிருஷ்ணன். கால் கட்டவர்களால தேர் அவர் அழுத்தினான். 12 அங்குலம் தேர் கீழே போச்சு. இப்போ இங்கே வச்ச குறி இது கீழே இறங்கின உடனே அந்த குறிக்கு நேராக அவன் தலை கிரீடம் வந்தது. கிரீடத்தை தட்டிட்டு போச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிறாங்களே, அது இதுதான். பெருசாக வர வேண்டிய கஷ்டம், ஒரு பெரிய விபத்து நடந்து உயிரே போக வேண்டிய நிலையில் ஏதோ ஒரு காயத்தோடு போச்சுன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுனா இது பாரதம். இப்போ அந்த நாகாஸ்திரம் மறுபடியும் கர்ணன்கிட்ட வந்தது. கர்ணா என்னை மறுபடியும் விடு. மாட்டேன். அவனுக்கு ஞாபகம் வருகிறது. கிருஷ்ணன் தூது வந்தபோது அத்தை குந்தி இடத்திலே போய் கர்ணன் உன் மகன் இங்கே இருக்கிறான்னு சொன்ன போது பல பேர் நினச்சிருப்பாங்க அதை பாதியிலே விட்டுட்டீங்களேன்னு. விடலை. எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் தான். அதனால் குந்தி இடத்துல சொல்லுகிறான். அப்போ குந்தி சொல்கிறா, என் நினைத்து என் செய்தாய் என் பெருமானே, போ. அந்த கர்ணங்கிட்ட போய் 2 வரம் கேளு. கொடுப்பான்னு சொல்லலை, அவன் வருவான்னு சொல்லலை. உம்பர் காவனைய கற்பக கையான் வர மறுத்தால் அவன் வரமாட்டான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். வர மறுத்தால் 2 வரம் கேளு. அர்ஜுனனை கொல்லக்கூடாது 1, மற்ற 4 வரையும் கொல்லக்கூடாது 1. 2 வரம் கேளு. குந்தி சொன்னான், அப்பா
இந்த கடைசி நேரத்தில் என் பிள்ளைக்கு எனக்கும் நல்ல சந்திப்பை கொடுக்காம இருக்கிறியே, போமா. குந்தி போறா. மாலை நேரம் சந்தியாவந்தனம் முடிந்து விட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறான். சந்தியாவந்தனம்னால மாலையிலே வணக்கம், காலையிலே வணக்கம், 2 நேரமும் சூரியனை வணங்கணும். அப்போ குந்தி வந்திருக்கிறார், ராஜமாதா குந்தி வந்திருக்கிறார், வர சொல். குந்தியை உள்ளே வந்த உடனே கர்ணன் பார்த்தான். அம்மா வாருங்கள், தாயை இந்த ஆசனத்தில் அமருங்கள், என்ன காரியமாக அம்மா வந்தீர்கள்? குந்தி இப்படியே, கர்ணா இப்ப சொன்னையே அந்த வார்த்தை இன்னும் ஒரு தடவை சொல்லு. என்ன வார்த்தைம்மா? அம்மான்னு கூப்பிட்டியடா, என் அடிவயிறெல்லாம் குளுத்து போச்சு, கூப்பிடு. ஒரு தாய்க்கு எதுல சந்தோஷம் தெரியுமா? நீங்க பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறதுல இல்ல, 10 பவுன் சங்கிலி பண்ணி போடுறதுல இல்ல, பாதாம் அல்வா வாங்கி போடுறதுல இல்ல, கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ள நுழையிற போது அம்மா அம்மா நீ சாப்பிட்டியா, அந்த ஒரு வார்த்தைக்குத்தான் தாய் ஏங்குறா. ஆனா கல்யாணம் ஆயிட்டா வீட்டுக்குள்ள வரும்போதே ஜானகி விடிய விடிய பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சங்களா யார் வேண்டாங்கிறா. உள்ள வரும்போது அம்மா, இந்த மருமகளுக்கு புத்தி வேணும், நாமளும் நாளைக்கு தாயாகும். அந்த அம்மான்னு கூப்பிடுறதுல தான் அந்த தாய்க்கு அடிவேறு சந்தோஷம். இப்ப குந்தி சொன்னா, நீ அம்மான்னு கூப்பிடும் போது எனக்கு ஆனந்தமா இருக்குடா, கூப்பிடு. கர்ணன் சொன்னா, இதுல என்ன ஆச்சரியம்? ஒருத்தருக்கு 5 அம்மா, பெற்ற தாய், அண்ணன் மனைவி, ஆசிரியருடைய மனைவி, அரசனுடைய மனைவி, ஆண்டவனுடைய மனைவி, இந்த 5 பேர் அம்மா தான். நீங்கள் குருநாட்டினுடைய ராஜமாதா, அதனாலே பாண்டு பத்தினி, அதனால் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்களை அம்மானு தான் கூப்பிடுவாங்க. ராஜமாதா குந்தியை நானும் அழைத்தேன். குந்தி சொன்னா, நீ ராஜமாதாவை அழைக்கலடா, உன்னை பெற்ற மாதாவை அழைத்தாய். கர்ணன் சிரிச்சான். அம்மா நான் இதுவரைக்கும் சிரிச்சதே இல்லை, என் பழப்பு தான் சிரிக்குதே தவிர நான் சிரிக்கிறதையே மறந்து போயிட்டேன். இப்போத்தான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? எனக்கும் அந்த ஆசை இருந்தது, என்னை பெற்றவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா தாய் இல்லாத எந்த உயிரும் இல்லை, தகப்பன் இல்லாத உயிர் உண்டு. நத்தையில் ஆண் பெண் கிடையாது, 4 வகையா பிறப்பு. ஒன்று விதை போட்டு முளைக்கும், இன்னொன்று கருவிலிருந்து வர்ற குழந்தை, ஆடு மாடு நாமெல்லாம். 3வது வியர்வையிலே இருந்து வருவது, 4வது முட்டையிலிருந்து வருவது. இந்த 4 வகையாத்தான் பிறப்பு. பறவைகள் முட்டையிலிருந்து, நாம ஆடு மாடு யானை எல்லாம் குட்டியிலிருந்து, ஆலமரம் அரச மரம் எல்லாம் விதையிலிருந்து, நண்டு நத்தை எல்லாம் வியர்வையிலிருந்து. 4 வகையா பிறப்பு உண்டு. எல்லாம் 2 இணைந்து தான் இல்லை. ஆண்டவருடைய சிருஷ்டியிலே சில ஜீவராசிகள் ஒன்னே ஆணாவும் இருக்கும் பெண்ணாவும் இருக்கும், வேற ஆண் வேண்டவே வேண்டாம். அதனிடத்திலேயே ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அதிலிருந்தே குஞ்சு வரும். இது இயற்கை, வியர்வையிலிருந்து வர்றது. இப்போ அதனால அதுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்கு. அது மாதிரி தகப்பன் இல்லாத பிறவி உண்டு, தாய் இல்லாத பிறவியே கிடையாது. அதனால எனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணும், அவ யாருன்னு தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேம்மா. என்னை ஒரு ஆடையில சுற்றி பெட்டியில வச்சு எங்க அம்மா விட்டுட்டான்னு என்னை வளர்த்த தேரோட்டி எடுத்து சொன்னான். அந்த ஆடையை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், அதை பாரு அங்கதான் இருக்கு. எனக்கு அம்மா வேணும்னு நான் விளம்பரப்படுத்தினேன். 1000 பெண்கள் வந்தார்கள். ஏமா ஒரு பொண்ணுக்கு 100 பிள்ளை பிறக்கலாம், காந்தாரி மாதிரி. ஒரு குழந்தைக்கு 2 அம்மா இருக்க முடியுமா? முடியாத. ஆளுக்கு பாதி பாதியாவா பெத்தெடுப்பா? முடியாத. இது ஆச்சரியமா இருக்கேன்னு நினைச்சேன். இதை கண்டுபிடிக்கணும்னு நினைத்து இந்த ஆடையை கட்டிக்கொண்டு யார் எலும்பு கூடாக பேயாக மாறாமல் இருக்கிறாளோ அவள் என் தாயினே. தாய் என்று வந்தவளெல்லாம் சொத்துக்காக புகழுக்காக எனக்காக தேடி வந்தவர்கள் அந்த ஆடையை கட்டிக்கொண்டு தாயாக வந்தவர்கள் பேயாகி போனார்கள். நான் அந்த ஆசையே விட்டுட்டேன். அதுதான் தளபதி படம். அந்த ஆசையே விட்டுட்டேன். இப்போ குந்தி சொன்னா ஆடையை கொடு, நான் கட்டிக்கொள்றேன். வேண்டாமா? கொடு. குந்தி அந்த ஆடையை கட்டிக்கொண்டாள். கர்ணனை ஈன்றது போல தாய் பாசத்திலே அவள் மார்பிலே இருந்து பால் சுரக்க அப்படியே நிற்கிறாவ. கர்ணன் பார்க்கிறான். சந்தோஷம் வரல அவருக்கு, சந்தோஷம் வரல. அம்மா இவ்வளவு பக்கத்தில் இருந்து இவ்வளவு நாளா என்னை ஏன் விட்டுட்டீங்க? குந்தி சொன்னா எனக்கே இப்பத்தான் தெரியும். எப்படி? கிருஷ்ணன் சொன்னான். உஷாராயிட்டான் கர்ணன். கிருஷ்ணன் சொல்லி அனுப்பியிருக்கான்னா சோழியம் குடுமி சும்மா ஆடாது, ஏதோ காரணம் இருக்கிறது. அம்மா என்ன காரணமாக வந்தீர்கள்? அடுத்த வார்த்தையே வேற மாதிரி போச்சு. என்ன காரணமாக வந்தீர்கள்? கர்ணா
நீதான் இந்த குரு வம்சத்தின் மூத்தவன், வந்துவிடு, பாண்டவரோடு சேர்ந்து விடு, இந்த நாட்டுக்கு ராஜாதி ராஜனா இருக்கலாம், வா. கர்ணன் வாய் விட்டு சிரிச்சான். அம்மா, ஒரு குழந்தைக்கு அன்பு, தியாகம், பொறுமை, வீரம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவள் தாய். இதை கற்றுக் கொடுக்கிறவள் தாய் தான். தாய் சொல்லித்தான் குழந்தைக்கு இந்த நல்ல குணங்கள் அத்தனையும் படுகிறது. மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை, வீரம் சேர்ப்பது தாய்முலைப்பாலடா பாரதி. அவ பால் கொடுக்கிற போதே அந்த குழந்தைக்கு வீரத்தையும் சேர்த்து தான் ஊட்டணும். நல்லதை நினைச்சா அந்த பாலை குடிக்கிற குழந்தைக்கு நல்ல புத்தி வரும். இவன் மாமியார் திட்டிக்கிட்டே பாலை கொடுத்தாள்னா அந்த குழந்தை அவன் பொண்டாட்டி விட்டு இவளை திட்ட வைப்பான், அவளுக்கு இவன் மாமியார். அதனால நல்லதை நினைக்கணும். வீரம் சேர்ப்பது தாய்முலைப்பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை. இப்ப அதனால அம்மா என்னை வந்துருன்னு சொல்றீங்க, இது துரோகம் இல்லை? கெட்ட தாய் உலகத்தில் கிடையாது, கெட்ட பிள்ளை உண்டு. ஆனா நீ என்னை விட்டுட்ட, என்கிட்ட அன்பில்லாமையாலோ அல்லது ஊரார் பழிப்பார்களோ என்று எண்ணி என்னை விட்டுட்ட. பெற்ற நீர் மகவன்பிலாமையாலோ பெரும்பழிக்கு நாணியோ விடுத்தீர். அற்றை நாள் தொடங்கி இன்று காரும் ஆறுயிர்த்துடன் எனக் கருதி கொற்றமா மகுடம் சூட்டி கூட உண்டு தன் தம்பியரும் சுற்றமானவரும் என்னடி வணங்க ஏற்றமும் தோற்றமும் எரிந்தே அளித்தான். நீ விட்டுட்டமா, பெத்த பணம் பித்து பிள்ளை பணம் கல்லு நீ விட்டுட்ட. ஆனா எல்லாரும் என்னை அவமானப்படுத்தின போது கர்ணா மேலவா என்று என்னை அழைச்சு அங்க நாட்டுக்கு மன்னனாக்கி தன்னுடைய நண்பனாக்கி கொண்டு எல்லாரும் மதிக்கும்படியா எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தவன் துரியோதனன். ஒண்ணு தெரியுமா, அவன் தன்னெச்சில் தானுண்ணா தன்மையான். நான் முதலையே சொன்னேன், அவன் சாப்பிட்ட இலையில ரெண்டாவது தடவை கை வைக்க மாட்டான். ஆனால் என்னெச்சில் என்னோடு இருந்து உண்டான். அவன் கடிச்ச வடைய ரெண்டாவது தடவை கடிக்க மாட்டான், ஆனா நான் கடிச்ச வடைய வாங்கி அவன் திம்பான். அப்பேற்பட்ட நண்பன். அவனுக்கா நீ துரோகம் பண்ண சொல்ற? அது மட்டும் இல்லம்மா, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு நாள் நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் அந்த புறத்திலே தாயமாடி கொண்டிருக்கிறோம். பானுமதி வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருக்கா. நான் வாசலை பார்த்து அமர்ந்திருந்தேன். பானுமதி தோற்று போகிற நேரம். அப்ப துரியோதனன் உள்ள வந்தான். துரியோதனன் வந்ததை நான் பார்த்தேன், ஆனா பானுமதிக்கு தெரியல பின்னாடி வந்ததை. அப்படித்தானே இருக்கணும். ஆனால் நான் எதிர்ப்புறமாக அமர்ந்திருந்தேன், பானுமதி வாசலை பார்த்து அமர்ந்திருந்தாள். அதனால துரியோதனன் வந்ததை அவ பார்த்துட்டா, நான் பார்க்கல. கணவன் வரும்போது மனைவி எழுந்திருக்கிறது மரியாதை. துரியோதனன் வருவதை பார்த்த உடனே பானுமதி பாதி ஆட்டத்தில் எழுந்தா. எனக்கு பின்னால துரியோதனன் வர்றது எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் இவன் தோத்து போயிடுவான்னு பயந்துக்கிட்டு தான் பாதி ஆட்டத்தில் ஓடுறான்னு உட்கார்ந்து ஆடுன்னு. நான் உட்கார்ந்து ஆடுன்னு கையை நீட்டினேன். அவன் அந்த நேரத்தில் எழுந்தான். அவன் எழுந்த நேரமும் நான் கை நீட்ட நேரமும் தற்செயலாம் ஒன்னா போச்சு. அப்படி அவர் குனிந்து எழுந்திருக்கிற போது அவ இடுப்புல 16 சரமாக கட்டி இருந்த முத்து மாலை, அந்த ஒட்டியானத்தில் இருந்த முத்து மாலை அவ எழுந்திருக்கிற போது அப்படி கீழே தொங்கித்து. நான் கை நீட்டின போது என் விரல் அந்த மாலையில பட்டுடுத்து. அவ எழுந்த வேகத்துல அந்த முத்து மாலை அருந்து முத்துக்கள் கீழே கொட்டியது. அப்ப துரியோதனன் உள்ள வந்துட்டான். வேறொருத்தரா இருந்தா என்ன நினைப்பான்? நாங்க 2 பேரும் திகச்சிட்டோம். 2 பேரும் தப்பு பண்ணல, மனசால கூட நினைக்கல. ஆனால் அந்த புறத்திலே நான் கை நீட்டி அவளை உட்காருன்னு சொன்னேன்னு நினைக்காம மனைவி மடி தொட்டு விளையாடுகிறான் என்று தானே தப்பா நினைச்சிருப்பான். எழுத்து வீட்டு மாடியில் ஒரு காலேஜ் பையன் குடியிருக்கான். இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தற்செயலா குப்பை கொட்ட போறா. இவன் குப்பை கொட்ட போற போது அவன் சீட்டி அடிச்சுக்கிட்டே கீழே இருக்கிறான். பின்னாடியே புருஷன் வரான். என்னடி அவனை பார்த்து சைட் அடிக்கிறியாமா? சந்தேகம். எப்பேற்பட்ட கணவனுக்கும் பெண் என்பவள் தன்னுடைய உரிமை, அந்த எண்ணம் உரிமை. அதனால என்ன பண்ணாவன், தங்கச்சியை கூட்டிட்டு போவான், பெண்டாட்டி கூட்டிட்டு போக மாட்டான். ஏன்னா 4 பேர் பார்ப்பாங்கம்மா, இது என் சொத்து, அந்த உரிமை. அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அவன் ராஜாதி ராஜா. அதுலேயும் ரொம்ப சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் துரியோதனன். யாரையும் நம்ப மாட்டான். எல்லா கெட்ட குணமும் அவங்ககிட்ட இருக்கு. இப்போ அந்த புறத்திலே ஒரு அனாதை தன் பெண்டாட்டி மடியில கைய வைக்கிறத பார்த்தா சாதாரண கோழைக்கு கூட கோபம் வருமே, துரியோதனனுக்கு கோபம் வர வேண்டாம்? வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இப்ப அப்படித்தானே திருக்குறளுக்கு அவன் இஷ்டத்துக்கு அர்த்தம். ஏற்கனவே எழுதி வச்சதை படிச்சாலே போரும், அதை படிக்க யோக்கியதை இல்லை, இதுக்கு அர்த்தம் எழுதுற தப்பு தப்பா தேவையில்லாத ராமாயணத்துக்கு அசிங்கமா
எப்படி எப்படி எழுத தேவையா? இதெல்லாம் படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுறவன் ஏட்டை கெடுத்தான். அது மாதிரி இங்கே அபஸ்வரமெல்லாம் அபூர்வராக ஆயிடும். துரியோதனன் கேட்டிருந்தா உலகம் முழுக்க சொல்லும் கர்ண அயோக்கிய. ஏண்டா அவனை கொண்டு போய் நாயக்குழுப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை குழைச்சிட்டு குப்பமேட்டுக்கு தானே போகும். அந்த அநாத பையில அந்த புறம் வரைக்கும் விட்டேடாம்பாங்க. கர்ணான்னு கூப்பிட்டுருந்தா நான் செத்துருப்பேன். அவன் சும்மாவாவது பானுமதின்னு கூப்பிட்டுருந்தா பத்தினி உயிர் பட்டுன்னு போயிருக்கும். ஆனால் துரியோதனன் கர்ணான்னு கூப்பிடலை, பானுமதின்னு கூப்பிடலை, என்ன நடந்ததுன்னு கேட்கல, எப்படி முத்து மாலை அருந்ததுன்னு கேட்கல. அவன் உள்ள வந்தவன் என்ன சொன்னான்? எடுக்கவோ கோக்கவோன்னு. கீழே உதிர்ந்து விழுந்த முத்துக்களை நான் எடுக்கட்டுமா, அதை மறுபடியும் கோக்கட்டுமானா? இது அர்த்தமில்லாத பேச்சு, ஆனால் அர்த்தமுள்ள பேச்சு. ஏன்னா மானம் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு இப்போ மானமே கிடையாது. மானம் எல்லாத்துக்கும் உண்டு. மானுக்கு மானம் உண்டு. ஒரு முடி விழுந்தா கவரி மான் செத்து போயிடும். அது மாதிரி நவரத்னங்களில் முத்து மானமுடையது. ஏன்னா வைரத்தை எவ்வளோ வேணா செதுக்கலாம், பேசாமல் இருக்கும். பவழத்தை எவ்வளோ வேணா குடையலாம், பேசாமல் இருக்கும். ஆனால் முத்துல மிக மெல்லிய துவாரம்தான் போட முடியும். அதுக்கு மேலே போட்டால் முத்து உடஞ்சிரும். அது மானம் உள்ளது. அதே மாதிரி வாத்தியத்தில் வீணை மானம் உள்ளது. ஒரு கச்சேரி நடந்தது, நடுவில் உட்காந்து சிட்டி பாபு வீணை வாசிக்கிறார். இந்த பக்கம் மிருதங்கம், அந்த பக்கம் கடம் எல்லாம். திடீர்னு அந்த வீணையோட தந்தி டொங்கின்னு அருந்து போச்சு. உடனே வேறு தந்தி கொண்டு வந்து அதை போட்டுக்கிட்டு முறுக்கி பாட்டு கச்சேரி முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் தான் ஊருக்கு போகிறாங்க. எல்லோரும் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கி இருந்தாங்க. தங்களுடைய வாத்தியத்தை எல்லாம் ஒரு மூலையில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வாத்தியங்களை ஒரு மகாநாடு போட்டது கற்பனை தான். இந்த மிருதங்கம் கேட்டது. ஏன் வீணையே உன்னை வாசிக்கிற வித்வான் நுனி விரலால் இப்படி தடவறான். ஒரே ஒரு தடவை கொஞ்சம் அழுத்தின உடனே டொயின்னு உயிரை விட்டுட்டார். ஒரு சின்ன அழுத்தத்தை கூட தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை. ஒன்றை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சுருக்கான். கச்சேரியில் மிருதங்கத்தை போட்டு என்ன அடி அடிக்கிறான், தனியாவர்த்தனம்னு 3 மணி நேரம் அடிக்கிறான். எந்த கச்சேரியாவது மிருதங்கத்துக்கு தோல் கிழிஞ்சிருக்கா? அத்தனை அடியை வாங்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஓரம் கட்டிட்டு ஒரு சின்ன அழுத்தத்தை தாங்காத உன்னை நடுவில் உட்கார வச்சுருக்கான. எனக்கு அறிவு இருக்கா? வீணை சொல்லித்த அறிவு இருக்கிறதுனால தான் அதை செஞ்சான். எப்படி? நான் மானம் உள்ளவன்டா. நுனிவரில் அழுத்த வேண்டிய கொஞ்சம் அழுத்தினா கூட அது அவமானம் நினச்சி உயிரை விட்டுட்ட. நீ ஒரு மானங்கட்ட பைய. உன்னை போட்டு இத்தனை அடி அடித்தாலும் நீ தற்கொலை பண்ணிக்காமல் உட்காந்துருக்கேடா. அதனால தான் உன்னை ஓரம் கட்டினான். வீணை மானம் உள்ளது, முத்து மானம் உள்ளது, மிருகங்களிலே மான் மானம் உள்ளது, பறவைகளிலே காக்கா மானம் உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் 2 காக்கா சேர்றத உலகத்தில் யாரும் பார்த்ததில்லை. மற்ற எல்லா ஜீவராசிகள் சேர்வதையும் பார்க்கலாம். காக்கா காலை துயிலெழுதல், காடாமலே புணர்தல், மாலை கூட்டுக்கு வர்ற முன்னால் குளிச்சுட்டு தான் வரும். எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதில் காக்கா குளியல்லே பேர் பிறந்துட்டு தான் வரும். அதனால தான் காக்காய்க்கு சோறு வைக்கிறோம். அதுக்கிட்ட எல்லா ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம் தான் முக்கியம். 2 காக்கா ஆணும் பெண்ணும் சேருவதை அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் உலகம் தோன்றிய நாளிலேருந்து பார்த்தவன் யாருமே கிடையாது. அவ்வளவு மானம் உள்ளது காக்கா. இப்போ இந்த முத்தை எதில் கோப்போம்? முத்தை பட்டுக்கயிறில் தான் கோப்பாங்க. இப்போ எல்லாருமே முத்து வாங்குகிறோம். முத்தை வந்து நூலில் கோட்டால் வெறப்பாரினா முத்துக்கு அழகில்லை. முத்தை பட்டுக்கயிறில் தான் கோக்கணும். அப்போ தான் துவண்டு இருக்கும். இந்த சாதாரண நூல் கயிறுனா அதில் கோக்கணும்னா எச்சரை தொட்டோ தண்ணியை தொட்டோ நுனியை திரிச்சிட்டா கோக்க முடியும், ஊசி கோக்கிறது. ஆனால் இந்த பட்டு நூல் இருக்க அது 5-6 நூல் சேர்ந்து தான் அவ்வளோ மெல்லிசு. அதைத்தான் திரிச்சு கொஞ்சம் மெல்லிஸாக வந்திருக்கும். அது தலையை விரிச்சுக்கிட்டு நிற்கும். அதை தண்ணியை தொட்டு நீங்கள் திரிக்க முடியாது. தண்ணியை தொட்டால் அது மறுபடியும் விரிச்சுக்குமே தவிர சேராது. அதனால் முத்துலையும் துவாரம் கம்மி, அந்த கோக்கிற நூலிலேயும் சக்தி கம்மி. இதில் கோக்கிறதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும். இதில் சும்மாவே கோக்கிறது கஷ்டம். முத்து பிடிச்ச கையை நடுங்கி நூல் பிடிச்ச கையை நடுங்கினா கோக்க முடியுமா? முடியாது. எப்போ நடுங்கும்? கோபம் வந்தால் கை நடுங்கும். கோபம் வந்தால் யாருக்கு கை நடுங்கும்? அது கையால் ஆகாத கோபம் வந்தால் ரொம்ப நடுங்கும். அதில் மிகப்பெரிய கோபம் என்ன? பெண்டாட்டி நடத்த மேலே சந்தேகம். கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமான்னு நிச்சயம் இல்லை. கேட்டு தப்பாக போயிட்டா அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா, கேட்காமையே விட்டா ஓடி போயிட்டா. இது 2 கெட்டத்தனம். கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா, உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். அதனால அவன் பல்ல கடிக்கிறான். பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டேம்மா, கையை இறுக்கி மூடிக்கிறான். ஏன்னா கை நடுக்குது.
கோபத்தில் வெளிப்படுத்த முடியாத கோபம் இருந்தால் கை நடுங்கும். இப்போ கர்ணனிடத்திலேயோ அந்த பாஞ்சாலி பானுவதி இடத்திலேயோ நடத்தையிலே சந்தேகம் இருந்திருந்தால், ராஜாதி ராஜனான துரியோதனனுக்கு கோபம் வந்திருந்தா அவன் கை நடுங்கும். எனக்கு கையெல்லாம் ஒன்றும் நடுங்கலை, உள்ள நடுக்குது கிடுக்குன்னு, ஆனால் மொப்புக்கு நடுக்கலைன்னு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு நிற்பான். அல்ல, அதை நிரூபிக்கிறோம். நாம் சொல்லலைன்னா கூட கையாட்ட தானா ஆடும். இப்போ என் கை நடுங்கலடா, அதை நான் நிரூபித்து காட்டுறேன். முத்து பிடிச்ச கையை நடுங்கப்படாது, நூல் பிடிச்ச கையை நடுங்கக்கூடாது. இந்த முத்தை இந்த நூலில் நான் கோத்து காட்டுறேன். அப்போ என் கை நடுங்கலை, அதனால் எனக்கு கோபம் இல்லை. கோபத்துக்கு காரணமான சந்தேகம் இல்லை. சந்தேகம் உங்கள் 2 பேர்லையும் இல்லை. உங்கள் 2 பேரையும் நான் நம்புகிறேன், இதை நிரூபித்து காட்டுறேன்னு அதை அத்தனை விளக்கமாக சொல்லாமல் எடுக்கவோ கோக்கவோ. எந்த ஆண்பிள்ளை இதை செய்வான்? மடந்தை பொந்திரு மேகலை மணிவுக புரிந்து ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்ற திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருக்களத்திலே உயிர் கொடுப்பதே ஆண்மையும் வீரமும் புகழ். அம்மா கிட்ட அப்பேற்பட்ட துரியோதனனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நீ போ. குந்தி கிளம்பிட்டான். கூப்பிட்டான். என்கிட்ட வந்தவங்க யாரும் சும்மா போறதில்லை, ஏதாவது கேள். நீ அர்ஜுனனை கொல்லுவதற்காக ஒரு நாகாஸ்திரம் வச்சிருக்கியாமே, அந்த நாகாஸ்திரத்தை ஒரு தடவை விட்டு அர்ஜுனன் பிழைத்து விட்டா 2ஆம் தடவை விடாதப்பா. நீ ஒரு தடவை விட்டவன் செத்து போயிட்டா பரவாயில்ல, ஒரு முறை விட்டு பிழைத்து விட்டால் மறுமுறை விடாது. கர்ண கைகொட்டி சிரிச்சான். 1000 ஆனாலும் உனக்கு பெத்த பிள்ளை தானே வசதியா போச்சு, நான் இல்லையே. நானும் உன் பிள்ளைன்னு சொன்னையே. அர்ஜுனன் கிட்ட போய் என்ன கொல்லக்கூடாதுன்னு உனக்கு கேட்க தெரியலையே. இப்ப கேட்கறே இல்லை, கவலைப்படாதம்மா. உனக்கு எப்படியும் துரியோதனன் எப்படியும் 5 பிள்ளை உண்டு. நான் செத்தா கர்ணனோட 5, கர்ணன் செத்தா என்னோட 5. அதனால் கர்ணன் சொல்றான், உனக்கு 5 தேவிக்கிற பேர் உண்டு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் அர்ஜுனன் பிழைச்சிட்டா 2ஆம் தடவை விட மாட்டேன். குந்தி திகச்சா. என்னடா இப்போத்தான் துரியோதனனுக்கு நான் நல்லது செய்வேங்கிற, நீ அர்ஜுனனை கொல்லாமல் விட்டா இது துரோகம் இல்லையா? இல்லை. ஏன்னா நான் ஒரு தடவை அம்பு விட்டு அந்த அம்பு அவனை கொல்லாம கீழே விழுந்துட்டா நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லலை. நாகாஸ்திரத்தை 2ஆம் தடவை விட மாட்டேன். ஏன்னா அது எந்த அம்பானாலும் அது விட்டு கீழே விழுந்தா தேரை விட்டு கீழே இறங்கி அதை பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் விடுறதுக்கு உன் பையன் பொறுக்கி இல்லைம்மா வீரன். வேற அம்புனால கொல்லுவேன், அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா வில் யுத்தம் என்பது கண்ணு கெட்ட தூரம். இங்கேருந்து வில்லு அவ்வளோ தூரம் தான் போகும். சேலத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு போகாது. கத்தி கையெட்டின தூரம் தான். அதனால் இங்கே தான் இருக்கும். நான் இறங்கி அம்பு எடுக்கக்குள்ள அவன் அழிச்சிருவான். அதனால் ஒரு முறை அம்பு விட்டு அவன் பிழைத்து விட்டால் நான் அந்த நாகாஸ்திரத்தை மறுமுறை விட மாட்டேன். மற்ற 4 கொல்ல மாட்டேன். தர்மன் ஒரு அப்பாவி, பீமன் பெருஞ்சோற்றுக்கார, நகுல சகாதேவ இளையவர்கள், எனக்கு சமமானவனோடு தான் போர் செய்வேன். போயிட்டு வா, உனக்கு எப்படி 5 பிள்ளை உண்டு. குந்தி கிளம்பிட்டான். இப்போ கர்ண அம்மா இங்கே வாங்க. நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தினது இல்லை. உங்ககிட்ட கேட்குறேன், அம்மா கிட்ட கேட்கலாம், தப்பே இல்லை. எனக்கு 2 வரம் கொடு. என்ன வரம்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் உன் பிள்ளைங்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை பாண்டவர்கள்கிட்ட சொன்னால் அவங்க என்னை வந்து சேர்த்திக்கலாம், கொல்லாம விடலாம், வேண்டாம். நான் உன் மகன் என்பதை சொல்லக்கூடாது. 2வது, நான் பிறக்கும் போது அனாதையாக விழுந்து கிடந்தேன், வளரும் போது அனாதையாக வாழ்ந்தேன், சாகும்போது அநாத புணமாக போகக்கூடாது. போர்க்களத்திலே நான் விருந்து விட்டா நீ வரணும். பெண்கள் களத்துக்கு வருகிற வழக்கம் இல்லை, நீ வரணும், சொல்லி அழணும். குந்தி போஜ நாட்டிலே உன் கையிலே கிடைத்தது, பெட்டியிலே விட்டது, ஆற்றோடு வந்தது, அதிரதன் கிட்ட கெட்டது, துரியோதனாலே வளர்க்கப்பட்டது, நான் வாழ்ந்தது, நீ கேட்டது, இத்தனை சொல்லி அழு. அன்னைக்கு தான் முதல் ஒப்பாரி பிறந்தது. குந்தி அழுது கொண்டே கிளம்பினா. அப்ப என்னடா அழுறது? இப்பவே அழுது. இப்போ போர்க்களத்திலே நாகாஸ்திரம் மறுமுறை விடுன்னு சொன்ன போது கர்ணனுக்கு அந்த ஞாபகம் வந்தது. வந்த உடனே நினைச்சான், மறுமுறை விடமாட்டேன் போ. அந்த நாகப்பாம்பு தற்கொலை பண்ணி கொண்டது. சல்லியம் பார்த்தான், டே கர்ணா, நெஞ்சுக்கு குறிவைனா வைக்க மாட்டேன்ட்ட, மறுமுறை விடுனா விடமாட்டேங்கிற, நீ அழியத்தான் போற. நீ தோற்று போகிறதோட வீரனான நானும் உன் தோல்விக்கு துணை இருக்க தயாரா இல்லை. எப்போவும் அப்படித்தான். நம்ம வசதியாக இருக்கிற போது எல்லாம் சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் இறங்கிட்டா எனக்கு அவனை தெரியவே தெரியாது என்னடுவாங்க. இப்போ சல்லியன் என்ன பண்ணால் தேரை விட்டு கீழே இறங்கிட்டான். நீயே அனுபவி. நல்ல உச்சகட்டம், கிளைமேக்ஸ். சூரிய அஸ்தமனத்துக்கு 2 விரற்கடை தான் இருக்குது. போர் அதுக்குள்ளே முடியணும்.
அந்த நேரத்தில் இவன் இறங்கி போயிட்டான். சாரதி போனதுனால குதிரைகள் தாறுமாறா ஓடி அந்த ரத்த சேத்துல சக்கரம் புதஞ்சு போச்சு. குதிரைகள் தவிக்கிறது. காரணம் என்ன? கர்ணன் வாலிபனாக இருக்கிற போது ஒரு முறை தேரில் ஏறிக்கொண்டு தெருவில் வந்தான் வேகமா. அப்போ ஒரு கன்றுக்குட்டி குறுக்க வந்துடுது, ஒரு பிராமணனோடது. தேர் கண்ணுக்குட்டி மேலே ஏறிடுது. உடனே அந்த அந்தணன் சபித்தான், டே கர்ணா, நீ தேரில் வர்ற திமிர்னால தானே என் கன்றை கொன்று விட்டாய். அதனால் அந்த தேர் உனக்கு சரியான சமயத்தில் உதவாமல் போகட்டும். அவன் செய்யாத தப்புக்கு தான் அவனுக்கு தண்டனை. அவன் ஒரு தப்பு கூட செய்யாமையே அனுபவிச்சவன். அவன் கண்ணுக்குட்டியை பிடிச்சிருக்கணும். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மாட்டைத்தான் பிடிப்பானே தவிர கண்ணுக்குட்டி விட்டுருவான். ஏன்னா கண்ணுக்குட்டி போனால் மாடு இன்னொரு குட்டி போடும். ஆனால் மாட்டை விட்டுட்டா 10,000 போயிருமே, அதனால் இதைத்தான் பிடிப்பான். இப்போ அதனால் தன் தப்ப உணரலை நினைக்கிறான். அந்தணன் சாபம். கீழே இறங்கி நான் தேரை நிமித்த முடியலை. அர்ஜுன அம்புகள் வந்து மேலே முள்ளம்பண்ணி மாதிரி நிற்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு ரோமக்காலையும் ஒரு அம்பு. அந்த நேரத்தில் கடைசி அஸ்திரத்தை எடுத்தால் அது பிரம்மாஸ்திரம். பிரம்மனுடைய பெயரை சொல்லி விடுவது, அதுதான் கடைசி கிளைமேக்ஸ். சாதாரணமாக எல்லாரும் விடக்கூடாது. ஒரு பிரம்மாஸ்திரம் உலகத்தையே அழிச்சிடும். அதை விடுவதற்கு முன்னால் ரொம்ப யோசிக்கணும். அது நான் முதல் நாளே சொன்னேன், அம்பு தான், ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் உண்டு. பிரம்மாஸ்திரம் என்பது அதற்குரிய மந்திரம். இவன் எடுத்தான், அம்பை வில்லில் பூட்டிட்டான், நானே இழுத்துட்டான், அதுக்குரிய மந்திரத்தை சொல்ல போகிறான், மறந்து போச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், சில குழந்தைங்க நல்லா படிக்கும், பொட்டை விட்டு போடுவான். அந்த எஸ்ஏயோ அல்லது பொயட்ரியோ எல்லாத்தையும் பரீட்சை காலில் போய் உட்காருவான். உட்கார்ந்த உடனே கொஸ்டின் பேப்பர் வாங்குவான். எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி தான். ரொம்ப சந்தோஷமாக கொஸ்டின் நம்பரையும் போட்டுருவான். பேனாவை திறந்துட்டு இப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவான். முதல் வார்த்தை மறந்துடும். முதல் வார்த்தையை எடுத்து கொடுத்துட்டா அத்தனை கிடுகிடுகிடுன்னு வந்துடும். முதல் வார்த்தை மறந்துடும் எப்போவுமே. அது ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப பசங்க என்ன பண்ணுவான், ரொம்ப கெட்டிக்கார பையன் கூட முதல் வார்த்தையை மட்டும் கையில் எழுதிட்டு வருவான். இது பிட்டு இல்லை, முதல் வார்த்தையை மட்டும். ஒன்ஸ் அப்பான டைமில் தொடங்கினா இவன் ஒன்ஸ்ன்னு எழுதி வச்சுருப்பான். அது தொடங்கிட்டா அவன் கிடுகிடுன்னு எழுதிடுவான் கையில். அவன் நல்லா படிச்சிருப்பான், அதனால் முதல் வார்த்தை மட்டும். இன்னொருத்தன் படிக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கற்றது கையளவு கல்லாதது இடுப்பளவு. அவன் படித்தவன் கையில் எழுதிட்டு வருவான், படிக்காதவன் புஸ்தகத்தையே கிழிச்சு இடுப்பை சுற்றி கட்டிட்டு வந்துடுவான். அதுதான் இப்போ இங்கே அதே மாதிரி முதல் வார்த்தை பிரம்மாஸ்திரம் மறந்து போச்சு. காரணம், பரசுராமரிடத்துல அவன் வித்தை கற்றுக்கொள்ள போகிறான். அவர் சத்திரியனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு பீஷ்மர்னால சபதம் பண்ணியிருக்கார். இவன் ஒரு நாள் பரசுராமர் இவன் மடியில் தலை வச்சு படுத்திருக்கார். அதுவே தப்பு. வாத்தியார் வகுப்பில் தூங்குறது தப்பு, அதில் மாணவ மடியில் தலை வச்சு தூங்குறது அதோட பெரிய தப்பு. ஆனால் அவன் நல்ல சிஷ்யன், குருவனுடைய வீட்டிலேயே தான். அவருக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் பாடம். இப்போல்லாம் பையனுக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் பாடம். சார் இன்றைக்கி வேணாம் சார்னா விட்டுறணும். அதுக்கு மேலே நீங்கள் பாடம் நடத்துனீங்கன்னா காலேஜில் நரி கத்தும், நாய் கொலைக்க எல்லாம் பண்ணும். கிளாஸில் விட்டுறணும், அவன் மூடுக்கு விட்டுறணும். இங்கே அதனால் தூங்குறான். இவன் எழுப்பலை. குருவனுடைய நித்திரைக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு உட்காந்துருந்தான். அர்ஜுனனுடைய தந்தை இந்திரன், அவன் தம்பிள்ள ஜெயிக்கணும்னு நினச்சான். அவன் யாரையும் கேட்காமையே இந்த கர்ணன் அழியணும்னு ஒரு வண்டு வடிவம் எடுத்துக்கொண்டு கர்ணனுடைய தொடையில் கொடைய ஆரம்பித்தான். நம்ம உடம்புலேயே மிக மென்மையான பகுதி தொடை தான். அதனால தான் தொடையில் ஏதாவது காயம் வந்தால் அது மரத்து போகிற ஊசி போட மாட்டாங்க இப்போவும். அது மரத்து போனால் சாமானியத்துக்கு உணர்ச்சி வராது. அது ரொம்ப மென்மையான பகுதி. அதனால் அதில் கொடையிறான். அவன் பாட்டுக்கு கொடைஞ்சி ரத்தம் கொட்டுது. இவன் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் பொறுத்துருக்கான். ஏன்னா குரு எழுந்திருந்துருவாரு வலியை பொறுத்துக்கிட்டு. இந்த ரத்தம் கீழே ஒரு மடியில் தான் தலை வச்சிருக்காரு. தொடையிலேருந்து ரத்தம் கீழே சொட்டுக்கிறது அந்த பரசுராமருடைய பிடரியில் பட்டது. ஒரு வெப்பமான ஒரு உணர்ச்சி சட்டுன்னு கண்டுபிடிச்சார். நாம் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபேன் நின்று போச்சுன்னா நமக்கு வேத்து கொட்டு டக்குன்னு முடிச்சுக்குவோம். குழந்தை கூட முடிச்சுக்கும் இந்த காலத்தில். அதனால் முடிச்சு பார்க்குறாரு, கீழே ரத்தம், இவன் தொடையில் காயம். என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் வேஷ்டியை கிழித்து அந்த குழந்தைக்கு கட்டு போட்டிருக்கணும். சின்ன பையன் வாலிபன், கட்டு போட்டிருக்கணும். இல்லை ஒரு சாதாரண ஆளாக ரத்தம் வருதுடா போய் கட்டு போட்டு வாடான்னு அனுப்பியிருக்கணும். இது ரெண்டையுமே செய்யலை. அதுக்கு பதிலாக, டேய் நீ சத்திரியன் தார, இவ்வளவு ரத்தம் கொட்டுது, கொஞ்சம் கூட பயப்படாமல் உட்காந்துருக்கியே. சத்திரியனுக்கு தான் ரத்தத்தை கண்டா பயம் இல்லை போர்க்களத்தில். பிராமணனுக்கு ரத்தத்தை கண்டா பயம் இருக்கணும்.
பிராமணனா பிறந்து முனியாண்டி விலாசில் போய் சாப்பிடக்கூடாது. அதனால சத்திரியனுக்குத்தான் ரத்தத்தை கண்டா பயம் இல்லை, பிராமணனுக்கு பயம் உண்டு. அதனால அவன் கொல்லாத விரதமுடையவன். நீ இத்தனை ரத்தம் வந்து கூட பயப்படாம உட்கார்ந்துருக்க. நீ பிராமணன் நினைச்சு நான் உனக்கு வித்தை கற்றுக் கொடுத்தேன். நீ பிராமணன் அல்ல, சத்திரியன். சத்திரியனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க